அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை: தியாகத்தோடு பகிர்வோம், தாழ்ச்சியோடு பணி செய்வோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. அன்பார்ந்தோர்களே, இன்று நாம் முப்பெரும் விழாக்களை நினைவுகூர்கின்றோம். 1. ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்திய நாள். 2. ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். 3. ஆண்டவர் இயேசு அன்பு கட்டளை தந்த நாள். முதல் நிகழ்வாக ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது. நற்கருணை வாழ்வின் மையம், ஊற்று, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அடித்தளமாக இருக்கிறது. நற்கருணை இல்லாமல் திரு அவை இல்லை, குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை. 2ஆம் வத்திக்கான் சங்கம் நற்கருணை இரக்கத்தின் அருள் அடையாளம், ஒற்றுமையின் அடையாளம், அன்பின் பிணைப்பு, பாஸ்கா விருந்து என்று அழைப்பதுண்டு. இவ்விருந்திலே கிறிஸ்து உண்ணப்படுகிறார், அகம் அருளால் நிரப்பப்படுகிறது. தியாகத்தோடு பகிர்ந்து வாழ நற்கருணை நம் அனைவருக்கும் அழைப்பு தருகிறது. பொதுவாக பகிர்தலை 3 நிலைகளாக சுட்டிக்காட்ட முடியும். 1. இயல்பாக பகிர்தல். 2. தன்னை வருத்தி பகிர்தல். 3. தன்னையே பகிர்தல். இயல்பாக பகிர்தல் நாம் அடிக்கடி இருப்பவற்றிலிருந்து சிறிது கொடுக்கிறோம். நம்மை தேடி பல வருகிறார்கள், நாம் கொடுக்கிறோம். நாமே தேடி சென்று சிலருக்கு இருக்கின்ற வருவாயிலிருந்து, இருக்கின்ற செல்வத்திலிருந்து சிறிது கொடுக்கின்ற ஒரு நிலை. 2. தன்னை வருத்தி பகிர்தல். இந்த தவக்காலத்திலே பல ஒருத்தல் முயற்சியினால் சேகரித்து பிறருக்கு உதவுகின்றார்கள். அதுவும் சிலர் மிகவும் உள்ளன்போடு தங்களுடைய ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து உதவுகின்ற ஒரு செயல் பாராட்டத்தகுந்ததும் போற்றுதற்குரியதாக இருக்கிறது. அதில் பங்கை பொறுத்தவரையில் அன்பியங்கள் மத்தியில் தவக்கால திருப்பலி நிறைவேற்றி அதில் உள்ள வருவாயை ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு நிலை. அது மட்டுமல்ல, அன்பியங்கள் எல்லாம் தியாகமாக பகிர்ந்து வெளியிடத்தில் ஒரு நல்ல சமாரியன் முதியோர் இல்லத்தை சந்தித்து தங்களால் என்ற உதவி செய்தது பாராட்ட தகுந்தது, போற்றுதற்குரியது. அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த மக்களோடு இணைந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக, பழங்குடி மக்களுக்காக அவர்களோடு தங்களை கரைத்து கொள்கின்றார். ஆகவே தன்னை வருத்தி பகிர்கின்ற ஒரு செயல் மேலான ஒரு செயலாக இருக்கிறது. 3. தன்னையே பகிர்தல், முழுமையாக தருகின்ற ஒரு செயல். இறைமகன் இயேசு போதனையில் அழகாக குறிப்பிடுவார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று அவர் சொல்லி தன்னையே நமக்காக தந்திருக்கின்றார். கொடுத்தலில் முழுமை, அந்த மனநிலை நம்மத்தில் வர வேண்டும். நாம் இயல்பாக கொடுத்தால் மட்டும் போதாது, தன்னை வருத்தி கொடுத்தால் மட்டும் போதாது, தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. பிறருக்கு விருந்தாக தான் இயேசு இந்த நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் நற்கருணை விருந்தில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே. தொடக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணை மையமாக கொண்டு செயல்பட்டார்கள். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை கொடுக்கிறேன், தியாகத்தின் உணவு, ஒற்றுமையின் வெளிப்பாடு என்றெல்லாம் நாம் அறிகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மாதமும் நற்கருணை நோயாளர்களுக்கு வழங்குகின்ற பொழுது முதல் புதன், முதல் வெள்ளி, முதல் சனி ஒரு மகிழ்வாக மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு செயல் அங்கு இடம்பெறுகிறது. அதை பெறுகின்ற நோயாளர்கள் உடல் ஆற்றல் பெறுகின்றார்கள், மன வலிமை பெறுகின்றார்கள்.
மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த பணி செய்கின்ற ஒவ்வொருவரும் பாராட்ட தகுந்த உரியவராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் உள்ளன்போடு நற்கருநாதரை மிகவும் கஷ்டப்படுகின்றவர்கள் மத்தியில் கொடுத்து அவர்கள் மன நிறைவோடு வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. நற்கருணை பல நிலையில் சொல்வோம். பந்தி, பலி, இயேசுவின் பிரசன்னம், விருந்து என்றெல்லாம் சொல்வோம். அதில் குறிப்பாக நற்கருணையை நாம் ஆலயத்தில் தகுந்த தயாரிப்போடு பெற்றுக்கொள்வோம் என்றால் அதனை தொடர்ந்து செயல்படுவது ஒரு மிகவும் முக்கியமான பண்பாக இருக்கிறது. இல்லத்தில், குடும்பத்தில் சந்திக்கின்ற இடங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் நற்கருணையாக மாறி செயல்படக்கூடிய, நான் ஒரு நற்கருணையாக மாறுகிறேன் என்று சொல்லி நற்கருணை செயலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். அதை தான் இறைமகன் இயேசு நம்மத்தில் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது முக்கிய விழாவாக இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய விழா. 7 அருள் அடையாளங்களில் இது ஒன்று. பணி குருத்துவம், பொது குருத்துவம் என்று இருக்கிறது. பணி குருத்துவம் குருக்கள் முன்னின்று செய்யக்கூடியது. பொது குருத்துவம் பொதுநிலையின அருட்பணியாளர்களோடு இணைந்து செயல்படுவது. ஏனென்றால் திருமுழுக்கு பெற்றிருக்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கடவுள் வழங்குகின்றார். தற்பொழுது குருக்கள் மையம் என்ற நிலை மாறி இறைமக்கள் மையம் என்ற நிலை உருவாகி வருகிறது. திரு அவை குருக்களும் இறைமக்கள் இணைந்து பயணிப்பதை, இணைந்து பணி செய்வதை எதிர்பார்க்கின்றது. இந்த பணி எவ்வாறு அமைய வேண்டும்? தாழ்ச்சியோடு பணி செய்ய வேண்டும். நற்செய்தி வாசகத்தில் பாதங்களும் திருச்சடங்கில் பார்க்கின்றோம். அவர் இறை தன்மை விட்டுவிட்டு மனித தன்மை ஏற்று அங்கு பணி செய்கின்றார். ஆடையை கலற்றி இடையிலே ஒரு துண்டு கட்டி பணிந்து குனிந்து தொட்டு பாதங்கழுவுகின்றார். தொடக்க காலகட்டத்தில் இது பாதங்கழுவும் நிகழ்வு கலாச்சார அமைப்பிலும் பக்தி செயலாளிலும் விருந்தோம்பலிலும் ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் இயேசு இதற்கு ஒரு புது வடிவம் தருகின்றார். இயேசுவின் செயல் வித்தியாசமானதாக இருக்கிறது. தன்னை தாழ்த்துகின்றார், எளிமைப்படுத்துகின்றார். குறிப்பாக 2 காரியங்கள். ஒன்று, கடைநிலையில் உள்ளோர் மத்தியிலே உள விருப்பத்தோடு நாம் பணி செய்ய வேண்டும். இரண்டாவது, தாழ்ச்சியோடு பிறரை உயர்வாக கருதி பணி செய்ய வேண்டும். சூழலை உணர்ந்து மனமகிழ்வோடு பணி செய்ய வேண்டும். இந்த பணி செய்கின்ற ஒரு தன்மை மன மகிழ்வோடு அமைய வேண்டும். இதைதான் கோட்டாறு மறை மாவட்டத்தில் குருக்களுக்கான தியானத்திலே மறைமாவட்ட ஆயர் அவர்கள் ஒரு சில சிந்தனைகளை வழங்கினார்கள். அவற்றிலே மிகவும் குறிப்பிட தகுந்தது, அழைத்தல் வாழ்வை அன்பு செய்ய வேண்டும், அர்ப்பண உணர்வுடன் பணி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கடவுளோடு உள்ள உறவை உயர்வாக வைத்து பணி செய்ய வேண்டும். அருட்பணியாளர்கள் மத்தியில் நல்லுறவும், நண்பர்கள் மத்தியில் நல்லுறவும், ஆயர் மத்தியில் நல்லுறவும் கொண்டு பணி செய்ய வேண்டும். மன அழுத்தம், பதட்டம் தரும் காரியங்களில் சோர்வை சந்திக்காமல் கடவுள் தந்துள்ள திறமைகளை, வரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். உடல்நலம் பேணி ஓய்வு நேரத்தில் ஓய்வும், விடுமுறை நேரத்தில் விடுமுறை எடுத்து பணி வாழ்வை ஆர்வமாக செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு மகிழ்வோடு பணி செய்வதற்கு உள்ள ஒரு சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கப்பெற்றன. எல்லா அருட்பணியாளர்களும் சிறப்பாக பணி செய்வதை திரு அவை எதிர்பார்க்கிறது. மக்களோடு இணைந்து பணி செய்வதை, தாழ்ச்சியான உணர்வுடன் பணி செய்வதை, பலரும் அந்த மனநிலையில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல். குருக்களுக்காக இறைமக்கள் அதிகமாக இறைவேண்டல் செய்து இன்னும் அதிகமான குருக்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் உருவாகி தாழ்ச்சியான உணர்வோடு பணி செய்வர்களாக திகழ வேண்டும். மூன்றாவது முக்கிய நிகழ்வாக அன்பு கட்டளை. கடவுள் அன்பு கட்டளை நமக்காக தந்திருக்கின்றார். தந்தையின் அன்பை பெற்று அதை அப்படி இயேசு நமக்கு தருகின்றார். அன்பு கட்டளை என்று சொல்கின்ற பொழுது இயேசு தன்னை நமக்கு தருகிறார். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். அது குறிப்பாக 2 முக்கிய செயல்களில் இந்த அன்பு வெளிக்கொணரப்பட வேண்டும். ஒன்று, ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், இவர்கள் மத்தியிலே நாம் இயல்பாக அன்பு செய்ய வேண்டும்.
அன்னை தெரசாலை பொறுத்தவரையில் மிகவும் கைவிடப்பட்ட மக்கள் மத்தியில் உள விருப்பத்தோடு பணி செய்தார்கள். அவர்கள் மத்தியில் பணி செய்து கடவுளை காணக்கூடிய ஒரு நிலை, அந்த மனநிலை நம்மத்தில் தொடர வேண்டும். இரண்டாவது, பகைவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த குடும்பத்து குடும்பம், மனிதனுக்கு மனிதன், நாட்டுக்கு நாடு ஒரே பகைமை நிலையாக, இந்த பகைமை பல்வேறு சண்டைகள், போர் இவையெல்லாம் உருவாகி மக்கள் மத்தியிலே வெறுப்பையும் வேதனையும் வழங்கி வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். பகைவரை அன்பு செய்ய வேண்டும். நன்மை செய்து ஜெபித்து அவர்கள் மனம் திரும்பி நல்ல முறையில் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். இறைமகன் இயேசுடைய போதனை மட்டுமல்ல, அவருடைய வாழ்விலே சிலுவையில் தொங்கிய வேளையில் தந்தையை, இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும் என்று குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒரு மனநிலை நம்மத்தில் தொடர வேண்டும். இயேசுவின் வாழ்வும் பணியும் அன்பை மையமாக இருந்தது போன்று நம்முடைய வாழ்விலே அன்பை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு இந்த அன்பு கட்டளை புதிய கட்டளை என்று சொல்கின்றார். ஏன் புதிய கட்டளை? நான் உங்களை அன்பு செய்ய போன்று நீங்கள் ஒருவருக்கொரு அன்பு செய்யுங்கள் என்று தன்னை இணைத்து ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டுகின்றார். இதை போன்று சாட்சியம் நம்மத்திலே தொடர வேண்டும். நமது வாழ்விலே தியாகத்தோடு பகிர்ந்து வாழும் மனநிலை வளர்த்து கொள்வோம். தாழ்ச்சியோடு பணி வாழ்வில் ஆர்வமாக செயல்படுவோம். அன்பு கட்டளையின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தியாகத்தோடு பகிர்ந்து வாழ்கின்றேனா? நான் பிறரை உயர்வாக கருதி தாழ்ச்சியோடு பணி செய்கின்றேனா? நான் மனதார கடைநிலையில் உள்ளோரையும் பகைவரை அன்பு செய்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தியாகத்தோடு பகிர்ந்து வாழவும், பிறரை உயர்வாக கருதி தாழ்ச்சியோடு பணி செய்வோம். கடைநிலையில் உள்ளவர்களையும் பகைவரையும் உள விருப்பத்தோடு அன்பு செய்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.